வாஷயோக பிராணாயாமம் பகுதி 4. சிட்டாலி பிராணாயாமம் என்றால் என்ன? வாஷயோகத்தின் மிக முக்கியமான இந்த பிராணாயாமம் சிட்டாலி பிராணாயாமம் செய்வது எப்படி? சிட்டாலி பிராணாயாமம் செய்வதுடைய நோக்கம் என்னன்னா, நம் உடலை குளிர்ச்சியாக்குவது. இரண்டாவது, நம்முடைய மனத்தை மிக 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 லேசாக்குவது. மூன்றாவது, வாஷி யோகத்தையும் குறிப்பாக குண்டலினி யோகத்தையும் எழுப்பி விடுவதற்கு இந்த சிட்டாலி பிராணாயாமம் செய்யப்படுகிறது. சிட்டாலி பிராணாயாமம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்மளுடைய நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்க நீல வாக்குல இப்படி மடிச்சு வச்சுட்டு ஒரு குழாய் மாதிரி உருவாக்க வேண்டும். அது எப்படின்னு நாக்க பாருங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இதை 2 மூக்கு துளைகளையும் அடைத்து கொண்டு அந்த நாக்க குழாய் மாதிரி சுருட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதன் வழியாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து, ஏன்னா மூக்கு வழியாக காத்து உள்ள போகக்கூடாது. அப்ப இப்படி பண்ணிக்கிட்டு என்று மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து விட்டு, அதற்கு பிறகு முதலில் ஒரு மூலபந்தம் பண்ணிட்டு மூச்சுக்காற்றை அதே வாய் வழியாக வெளியிட வேண்டும். மறுபடியும் 2வது முறை நான் சொன்ன இதை வாய் வழியாக உள்ளிழுத்து, அந்த குழாய் வழியாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து, மூக்கு வழியாக அல்ல, மூச்சுக்காற்றை குழாய் வழியாக உள்ளிழுத்து 2வது முறையாக ஜலந்தர பந்தம் பண்ணிட்டு, 3வது முறையாக அதே மாதிரி மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து உட்டியான பந்தம் பண்ணிட்டு மூச்சுக்காற்றை அதே மாதிரி அந்த குழாயில் வைத்து வெளியிட வேண்டும். இப்படி மூக்கு வழியாக இழுக்காமல் வாய் வழியாக நாக்கை குழாய் போல் செய்து கொண்டு வாயிலை உள்ளிழுத்து ஒரு மூலபந்தம், ஜலந்தர பந்தம், உட்டியான பந்தம், மறுபடியும் மூலபந்தம், ஜலந்தர பந்தம், உட்டியான பந்தம் என்று பண்ணி வாயிலேயே வெளியிடுவதற்கு பெயர் சிட்டாலி பிராணாயாமம். இதை செய்ய 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 வாஷி யோகம் உங்களுக்குள் வந்து சேரும் என்பதனால் இது ஒரு அற்புதமான பிராணாயாமம். இதை நீங்கள் அனுதினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை என்றாவது நீங்கள் செய்யுங்கள். வாஷி யோகம் மேலோங்கி வரும். அடுத்து என்னென்ன பண்ணலாம் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். நன்றி.